அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதிமுக உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அமித்ஷா சொல்லிட்டாரு. இனி என்ன பண்ண போறீங்க? ஓபிஎஸோட நிலைமை என்ன? அண்ணன் தான் நல்ல முடிவு எடுக்கணும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் முடிவுக்காக காத்துட்ருக்குறோம். நல்ல முடிவு எடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். இனி இந்த பாஜக வேண்டாங்கிற விரக்தியில் இருக்கணும். பாஜகவை நம்பி இனி நம்ம தேர்தல் வியூகத்தில் இறங்குறது ஆபத்தான முடிவுங்கிறது அந்த ஒரு எண்ணத்துலேயும் நாங்கள் இருக்கிறோம். ஏமாத்திருச்சுன்னு நினைக்கிறீங்களா? 100% ஏமாற்றப்பட்டோம். அதில் என்னென்ன வாசகங்கள்லாம் இருக்கோ அத்தனைக்கும் பாஜகவுக்கு பொருந்தும். அமித்ஷா டெல்லி போகிறதுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் விலகிறன்னு அறிக்கை விடணும் அப்படின்னு பதிவு போட்டேன். கண்டிப்பாக நான் தான் போட்டேன் இந்த பதிவு. செஞ்சுருக்கணும், செய்யலை. அண்ணன் அது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. அண்ணன் கொஞ்சம் அதிரடியான செயல்பாடு செய்ய மாட்டாங்க. எதுக்குன்னா இப்போ நாங்கள் வந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்தில், புரட்சித் தலைவர் காலத்தில், புரட்சித் தலைவி அம்மா காலத்திலே பயணித்து வந்தவர். அப்போ வந்து புரட்சித் தலைவி இதே ஒரு சூழ்நிலையில் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட கார் அங்கேருந்து கிளம்பி ஐடிசி ஹோட்டலுக்கு உள்ளே நுழைஞ்சாலே போதும், அடுத்தது உடனே அம்மாவோட அறிக்கை வரும். என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகல். அங்கே இணைஞ்சாங்களா இணையலையா அதெல்லாம் ரெண்டாவது. கார் புறப்பட்டு போயிட்டு அழைப்பு விட்டுட்டாங்கன்னு சொன்னாலே அடுத்த செகண்ட் அம்மா விலகல்னு போட்டுருவாங்க. அந்த உணர்வில் நாங்கள் அந்த விஷயத்த சொல்கிறோம்.